நம்மில் ஜோதிட ஆர்வலர்கள் மற்றும் ஜோதிடம் பார்க்க போகிறவங்க நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் கண்டிப்பாக உண்டுங்க. ஐயா, அந்த பரிகாரங்களால் தோஷம் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது உண்மைதானா? ஒருவருக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது, கலத்திர தோஷம் என்று சொல்லப்படக்கூடிய தார தோஷம் இருக்கிறது. இவருக்கு 2 கல்யாணம்ன்றாங்க. உடனே ஜோதிடர் என்ன சொல்கிறார்? ஒரு வாழை மரத்துக்கு தாலியை கட்டி அதை வெட்டிடுங்கன்றாரு. இந்த மாதிரியான பரிகார அமைப்புகள். சிலருக்கு குழந்தை அமைப்புகள் ஏதாவது தோஷம் இருந்தால் குழந்தையை தத்து கொடுத்து வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் பல மாதிரியான பரிகார அமைப்புகள் இருக்குது இல்லையா? இந்த பரிகார அமைப்புகள் சரியாக செயல்படுமா? இது சரிதானா? இதனால் அந்த தோஷம் நிவர்த்தி ஆகிடுமான்னு கேட்டால் பதில் உண்மையிலேயே வேறு மாதிரி இருக்குங்க. ஒருவருக்கு எந்த நேரத்தில் திருமணம் நடக்கும், எந்த நேரத்தில் குழந்தை பிறக்கும் என்பது உண்மையிலேயே தீர்மானமான, ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்ட விதியாகத்தான் ஒன்று இருக்கும். நீங்கள் எத்தனை தான் பரிகாரம் பண்ணாலும் பரிகாரம் என்பது மன வலிமையை சற்று அதிகப்படுத்துமே தவிர ஒரு செயலை செய்ய வைக்க வேண்டிய அமைப்புகள் பரிகாரத்தில் முடியுமானால் பரிகாரத்தால் உலகையே அப்படியே தனியாக தூக்கி போட்டுடலாங்க. நான் ஒரு நாட்டினுடைய அதிபராக வேண்டும் என்று ஒருவர் நினைத்தால் அவர் பரிகாரத்தின் மூலமாக அந்த நாட்டுடைய அதிபராக இல்லை இல்லையா? இங்கே உழைப்பிற்கும் மற்றவைகளுக்கும் எந்த விதமான அமைப்புகளும் இல்லை இல்லையா? பிறந்த நேரத்தின் போதே இதுதான் தீர்மானம் என்பது உண்மையிலேயே தீர்மானிக்கப்படுகிறது, எழுதி வைக்கப்பட்ட விதி என்பதாகத்தான் ஜோதிடம் சொல்லுகிறதே தவிர வேறு எந்த விதத்திலும் பரிகாரத்தை சிபாரிசு செய்யக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக கிடையாது. ஆனால் பரிகாரம் ஜோதிடத்தில் அவசியமா? அவசியம்தான். ஏனென்றால் மனம் சற்று பலம் இழந்தவர்களை தூக்கி நிறுத்துவதற்காகத்தான் இங்கே பெரும்பாலான ஜோதிடர்கள் பரிகாரத்தையே சொல்கிறாங்களே தவிர வேறு எந்த விதமான நோக்கத்திற்கும் இல்லை. இறைவனிடம் போகிறோம், மனதார வேண்டுகிறோம். அதை வேண்டும் பொழுதே நமக்கு ஒரு மன திருப்தி கண்டிப்பாக ஏற்படுது. என் மனசில் இருக்கிற எல்லா பாரத்தையும் பகவான்கிட்ட சொல்லிட்டேன், பரம்பொருள்கிட்ட போய் நான் காலில் போய் விழுந்துட்டேன், இனிமேல் எல்லாம் அவரே பார்த்துக்குவார் என்கின்ற ஒரு மனோ திருப்தி, அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை போன்ற அமைப்புகளுக்காகத்தான் இறை வழிபாடு போன்ற இந்த அமைப்புகள் பரிகாரங்களாக சொல்லப்படுகிறதே தவிர உண்மையில் ஜோதிட சாஸ்திரம் தெல்ல தெளிவாக சொல்வது என்னன்னா, இந்த வயதில் உனக்கு திருமணம் ஆகணும்னு இருந்தால் இந்த வயதில் எவர் தடுத்தாலும், நீங்களே தடுத்தாலும் திருமணம் நடந்தே போய்விடும் என்பது தான் உண்மைங்க. இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தாரே இறைவன் அன்றுன்னு ஒரு பாடல் இருக்கு இல்லையா? அது மாதிரி தான் யார் கணவர், யார் மனைவி, யார் குழந்தை, எப்போது கணவர் மனைவி ஆவார்கள், எப்போது இருவரும் இணைந்து ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்வார்கள் என்பதெல்லாம் ஏற்கனவே பிரபஞ்சத்தில் தீர்மானிக்கப்பட்ட ஒன்றாகத்தான் இருக்கிறது என்பதைத்தான் ஜோதிடம் தெல்ல தெளிவாக சொல்லுதுங்க. பரிகாரத்தின் மூலமாக மனோதிடத்தை அதிகரித்து கொள்ள முடியுமே தவிர பரிகாரத்தின் மூலமாக எனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆயிடுச்சு, பரிகாரத்தின் மூலமாக எனக்கு ஆண் குழந்தை பிறந்துருச்சு, அல்லது பரிகாரத்தின் மூலமாக எனக்கு இவ்வளோ பெரிய பணம் வந்துருச்சு. ஏன்னா உண்மையை சொல்லப்போனால் பரிகாரம் எல்லாமே பணம் சார்ந்த விஷயங்களாக தான் இந்த இடத்துல தெளிவாக இருக்கும். நான் கோடீஸ்வரன் ஆக வேண்டும் என்பதற்காக ஒருவர் பரிகாரம் மட்டும் செய்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அவர் கண்டிப்பாக கோடீஸ்வரர் ஆகிடுவாரா? நிச்சயமாக ஆக முடியாதுங்க. அவருடைய உழைப்பு, அவருடைய ஜாதகத்தில் அவர் கோடீஸ்வரனாக ஆவதற்கான அமைப்புகள் 2, 9, 11 அமைப்புன்னு சொல்லுவோம். லக்னாதிபதி வலுத்திருக்குன்னு சொல்லுவோம். அப்போ பரிகாரத்தின் மூலமாக எல்லோருமே கோடீஸ்வரனாக ஆகிவிட முடியும் என்றால் இங்கே நம்ம நடுத்தரவாதிகளும் கோடீஸ்வரர்களுக்கு கீழே இருக்கிறவங்களும் இருக்கவே மாட்டோமே. நம்ம எல்லாருமே ஒரே சரியாக அமைந்திருப்போமே. ஆகவே பரிகாரம் என்பது மனசாந்திக்காக, மன திருப்திக்காக, மன வலிமைக்காக சொல்லப்படுகின்ற ஒன்று. அதை முறையாக செய்யும் பொழுது நமக்கு ஒரு திருப்தி கிடைக்கிறது. ஆனால் பிறந்த ஜாதகத்தில் என்ன இருக்கிறதோ அதன்படியே வாழ்க்கை அமைகிறது என்பது தாங்க உண்மைங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி.